ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஒரு வீடியோ வந்து மீஷோ ஃபைண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து போர்ட்டபிள் சீலிங் மெஷின். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிற அந்த பட்டன் தான் வந்து பவர் பட்டன். ஸோ இது ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ப்ளூ லைட் எரியும், விச் மீன்ஸ் இந்த மிஷின் வந்து இப்போ ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது பக்கத்தில் உங்களுக்கு வந்து சார்ஜிங் கேபிளுக்கான அந்த போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலயமா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பட்டன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே இந்த சின்ன பட்டன் இருக்குது இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணால் ஒரு நீடில் மாதிரி ஒன்று வந்து பாப்அப் ஆகும். இது வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஓப்பன் பண்ணணும், ஏதாவது ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பட்டன் வந்து சீல் பண்ணுற பட்டன். அண்ட் நவ் இப்போ பார்க்குறது வந்து சார்ஜிங் கேபிள். ஸோ இந்த கேபிள் தான் அவங்க கொடுத்துருக்குற கேபிள். ஸோ இது வந்து நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் நார்மலாக நீங்கள் வந்து அதை சார்ஜிங் கேபிள் வந்து போட்டு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 7 to 10 days வரைக்கும் அது ஸ்டே வந்து இருக்குது ஆக்சுவலாக. இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ நான் இங்கே வந்து ஒரு நார்மல் ஃபாயில் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு எம்டி பேப்பர் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அது எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் சொன்னது வந்து டேர் பண்ணுற ஆப்ஷன், அதாவது ஏதாவது ஒரு பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணணும்னா அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு சும்மா வந்து நார்மலாக ஸ்லைட் பண்ணுற மாதிரி ஒரு பக்கத்துக்கு ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இது வந்து டேர் பண்ணி கொடுத்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே பேப்பரை வந்து நம்ம எப்படி சீல் பண்ணுறதுன்றதையும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ சேம் அதே மாதிரி எங்கே ஓப்பன் இருக்கோ அந்த ஃபர்ஸ்ட் பட்டனை வந்து பிடிச்சி ப்ராப்பராக வந்து அது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு கேப் இல்லாமல் அந்த ஃபுல் பேப்பருமே வந்து ப்ராப்பராக சீல் ஆகிருக்கும். ஸோ இதனால் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கிற ஃபுட் ஆர் இல்லை ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் இல்லை வந்து ஸ்நாக்ஸு இல்லை எங்கன்னா ட்ராவல் பண்ணுறப்போ கிட்ஸ் வந்து ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இல்லை சிப்ஸ் சாப்பிட்டு வந்து பாதியில் வந்து வச்சிடுறாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது போர்ட்டபிள்ன்ற தோட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறதுனால எங்கே வேணாலும் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து எல்லா ஆன்லைன் வெப்சைட்ஸ்லையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டோடு நான் உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.